நானும் என் நண்பனும் அகஸ்தியர் அருவியில் குளித்துவிட்டு பாபநாசம் கோவிலுக்கு வந்திருந்தோம். அங்கிருந்த ஒரு சிவன் அடியாரிடம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது என் நண்பன் கேட்டான், ஐயா, நம் கண் அறிந்து மிகப்பெரிய பாவங்கள் செய்பவர்கள் எல்லாம் தனது கடைசி காலம் வரை ஆண்டு அனுபவித்து விட்டு சந்தோஷமாக போய் சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் நான் என் மனம் அறிந்து இந்த ஜென்மத்தில் எந்த பாவத்தையும் செய்யவில்லை, எனக்கு ஏன் இத்தனை சிரமங்கள் என்று தெரியவில்லை என்றான். அதற்கு அந்த சிவனடியார், அரசியல்வாதிகளையா சொல்கிறீர்கள் என்று நகைப்புடன் கேட்டுவிட்டு, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்று தொடர்ந்தார். நீங்களும் நானும் ஒரு மளிகை கடையில் கணக்கு வைத்து பொருட்கள் வாங்குகிறோம். நான் எப்போதாவது ஒரு முறை தட்டுப்பாட்டிற்கு சில பொருட்களை வாங்குகிறேன். ஆனால் நீங்கள் கணமும் தினமும் கணக்கிலேயே எல்லா பொருட்களையும் வாங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். கடைக்காரரை பொறுத்தவரையில் நீங்களும் கடன்பட்டிருக்கிறீர்கள், நானும் கடன்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் நான் கணக்கை முடிக்க நினைத்து கடைக்கு சென்றால் 2 பக்கங்களை திருப்பி கணக்கிட்டு நான் பட்ட கடனை கடைக்காரர் வசூலித்துக் கொள்வார். நீங்கள் கணக்கு முடிக்க போனால், அது நிறைய இருக்கு, பார்த்து வைக்கிறேன், இன்னொரு முறை வாங்க என்று அனுப்பிவிடுவார். ஆனால் ஒருபோதும் கடனை வசூலிக்காமல் விடமாட்டார். கடன்பட்டு ஏகபோக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஈசன் கணக்கு பார்ப்பதற்குள் ஆயுள் முடிந்து சென்றுவிட்டு அடுத்த ஜென்மத்தில் வந்து, நான் என் மனமறிந்து இந்த ஜென்மத்தில் எந்த பாவங்களையும் செய்யவில்லை, எனக்கு ஏனோ இத்தனை துன்பங்கள் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்.